தமிழ்நாட்டுல சேர சோழ பாண்டியரோட ஆட்சி விரிவடைஞ்சிருந்த காலம் மாறி அவங்க அங்கங்க குறுநில மன்னர்களா சோழர் பாண்டியர் சேரர்னு தன்னோட குலப்பெயரை வச்சுட்டு சின்ன சின்ன நிலப்பரப்புகளை ஆதிக்கத்துல வச்சிருந்த காலம். தடி எடுத்தவனெல்லாம் தண்டக்காரங்கிற மாதிரி நிறைய சிற்றரசுகள் நிறைஞ்சிருந்த சமயம் அது. அந்த சமயத்துலதான் வாங்கல தலைநகரா வச்சுட்டு வாழவண்டி நாட்டை கோலத்த கவுண்டர் ஆண்டு வர்றாரு. அங்க இப்போ இருக்கிற வாங்கலம்மன் கோயில கட்டினவரும் இவர் தான். இவரோட மனைவி பவளாத்தா. கோலத்த கவுண்டருக்கு மொத்தம் 11 தம்பிகள் இருந்தாங்க. பங்காளிங்க கோலத்த கவுண்டர்கிட்ட உறவாடிட்டே பொறாம சதி சூதுன்னு பண்ணி கோலத்த கவுண்டரையும் பவளாத்தாலையும் கொல்ல முயற்சி பண்ணுறாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட கோலாத்த கவுண்டர் தன்னோட சொத்து எல்லாத்தையும் பங்காளிங்க கிட்டவே கொடுத்துட்டு வாழவண்டி நாட்டை விட்டு வெளியேறாரு. இவங்க கூடவே போற நன்றியுள்ள வேலைக்காரன் தான் சோழன் தொட்டி. கோலாத்த கவுண்டர், பவளாத்தா, சோழன் தொட்டி இந்த 3 பேரும் காவிரி ஆத்தை தாண்டி மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோயிலுக்கு வராங்க. இவங்க வர நேரத்துல சேர சோழ பாண்டிய மன்னர்கள் தங்களோட எல்லை பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்காக அங்க கூடியிருந்தாங்க. சாப்பாடு தண்ணி கூட இல்லாம பஞ்சாயத்து பேசிட்டு இருந்தாங்க. கோலாத்த கவுண்டர் அவங்கள பார்த்து, உங்களை பார்த்தா ராஜாக்கள் மாதிரி தெரியுது, நீங்க ஏன் இங்க சோகமா உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. அப்ப சோழ மன்னன், நாங்க சேர சோழ பாண்டிய மன்னர்கள் எங்களோட எல்லா பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்காக இங்க வந்திருக்கோம், ஆனா பிரச்சனையை தீர்க்க முடியல அப்படின்னாரு. அதுக்கு கோலாத்த கவுண்டர், உங்களை பார்த்தா ரொம்ப பசியோட இருக்கிற மாதிரி இருக்கு, முதல்ல ஏதாச்சும் சாப்பிடுங்க அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கிற மாயனூர்ல இருந்து பாலை வாங்கிட்டு வந்து மூவேந்தர்களோட பசியை தீர்க்கிறாரு. மூவேந்தர்களும், எங்களோட பசியை தீர்த்து நீங்களே எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைங்க அப்படின்ட்டு கோலாத்தா கவுண்டர் கிட்ட கேட்கறாங்க. அவரும் பிரச்சனையை சுமூகமா தீர்த்து வைக்கிறாரு. எல்லா பிரச்சனையை சுமூகமா தீர்த்ததுனால சோழ மன்னன் சந்தோஷத்துல 70 வெள்ள நிலத்தை கோலாத்த கவுண்டருக்கு பரிசா கொடுத்தாரு. கூடவே மணியகாரர் அந்தஸ்து கிடைச்சது. கோலாத்த கவுண்டர் தன்னோட உழைப்பினால உயர்ந்து சிற்றரசு நிலைக்கு போறாரு. சோழ மன்னனுக்கு முறைய வரி செலுத்தி சிறப்பான ஆட்சி நடத்திட்டு வர்றாரு. அப்பெல்லாம் காவிரிக்கு வடக்கு இருக்கிற பகுதியை வடநாடுன்னும் தெற்கு இருக்கிற பகுதியை தென்னாடுன்னு சொல்லுவாங்க. இவரு வடநாட்டிலிருந்து போனதுனால எல்லாரும் இவரை வடநாட்டார் அப்படின்னு கூப்பிட்டாங்க. நாளடைவில் அது மருவி வளநாட்டார்னு ஆயிடுச்சு. அதனாலதான் இவர் தன்னோட நாட்டுக்கு பொன்னி வளநாடுன்னு பேர் வச்சாரு. சொத்துக்களுக்கு குறையில்லாத வாழ்க்கை, நாடே பாராட்டுற அளவுக்கு நல்ல பேரு, இதெல்லாம் இருந்தா கூட அவங்க வம்சத்தை தலைக்க வைக்கிறதுக்கு ஒரு வாரிசு இல்லை. அதை நினைச்சு கோலாத்த கவுண்டரும் பவளாத்தாவும் ரொம்பவே கவலைப்பட்டாங்க. வாரிசே இல்லாம போனதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கலான்ட்டு ஜோசியரை கூப்பிடுறாங்க. ஜோசியரும் வந்து அவங்க ஜாதகத்தை கணிச்சு பார்த்துட்டு, உங்களோட புத்திர பாக்கியத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சாமி, அது என்ன பரிகாரம்னு சொல்லுங்க, உடனே பண்ணிடுறேன் அப்படின்ட்டு ரொம்ப பவ்யமா கேட்கிறாரு கோலாத்த கவுண்டர். வெள்ளாங்குள ஏரி வெட்டி வெங்கல மதகு வச்சு அதோட கரையில ஒரு பிள்ளையார் சிலையை வச்சு கும்பிட்டுவாங்க. அதே மாதிரி மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செஞ்சு வைங்க. கூடவே உங்களை தேடி வரவங்களுக்கு தான தர்மம் செஞ்சுட்டு வாங்க. இதுதான் இதுக்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் கிளம்பிடுறாரு. கோலாத்த கவுண்டர் வெள்ளாங்குள ஏரி வெட்டி வெங்கல மதகு அமைச்சாரு. அதோட கரையில ஒரு பிள்ளையார் சிலையும் வச்சாரு. அப்படியே மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோயிலையும் புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணாரு. கும்பாபிஷேகம் முடிஞ்சு அன்னதானம் நடந்துட்டு இருக்குது. கோலாத்த கவுண்டரு வாழவண்டி நாட்டை விட்டு வந்ததுல இருந்து அங்க மழை இல்லாம பஞ்சம் வந்துருச்சு. சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கோலாத்த கவுண்டரோட தம்பிங்க 11 பேருமே வடநாட்டை விட்டு தென்னாட்டுக்கு பஞ்சமுடைக்கு வராங்க. வந்தவங்க நேரா அன்னதான பந்தல் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட அண்ணன் தான் அன்னதானத்தை நடத்திட்டு இருக்காருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா கோலாத்த கவுண்டரு தன்னோட தம்பிகளை பார்த்துட்டாரு. கோலாத்த கவுண்டரு சோழன் தோட்டியை கூப்பிட்டு, தம்பிகளுக்கு பாய்ச்சலூர்ல வீடு கட்டி தந்து அவங்களுக்கு பொழைச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் நிலமும் கொடு அப்படின்னு சொன்னாரு.
சோழன் தோட்டியும் அப்படியே செஞ்சான். கோலாத்தா கவுண்டரோட நல்ல மனசு, அப்புறம் மற்றவங்களுக்கு உதவுற குணம், இதனால பவளாத்தா வயிற்றுல கரு உண்டாச்சு. கோலாத்தா கவுண்டரும் பவளாத்தாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. 10 மாசத்துல பவளாத்தா ஒரு அழகான ஆண் குழந்தையை பெத்தெடுத்தாங்க. தங்களோட வம்சத்தை தலைக்க வைக்கிறதுக்காக பிறந்த அந்த குழந்தைய பார்த்து கோலாத்தா கவுண்டரும் பவளாத்தாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்காக ஜோசியரை கூப்பிடுறாங்க. ஜோசியரும் வந்து குழந்தை பிறந்த நேரத்தை வச்சு, இவன் எப்பவுமே மற்றவங்களுக்கு உதவுற மனப்பான்மையோடையும் யாருக்கும் கெட்டது செய்யாமலையும் வாழ்வான், இவன் எங்க போனாலும் அந்த இடம் செல்வாக்கோட இருக்கும், பிற்காலத்துல பல குன்றுகள் இருக்கிற நாட்டை ஆளுறதுக்கான யோகம் இவனுக்கு இருக்குது, அதனால இவனுக்கு குன்றுடையான்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா குன்றுடையான் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்துல மணியங்குறிச்சியில் இருக்கிற பவளாத்தாவோட அண்ணன் மலைக்குழந்தா கவுண்டரும் அவரோட மனைவி பெருமாயும் தங்களுக்கு பெண் குழந்தை இல்லையேன்னு ரொம்பவே வசனப்பட்டாங்க. பெருமாயம்மா பெண் குழந்தை வர வேண்டி தாமர குளத்துல ஈஸ்வரனை நோக்கி தவம் இருந்தாங்க. ஈஸ்வரனோட அருளால அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு. அதுக்கு தாமரநாச்சின்னு பேர் வச்சு வளர்த்துட்டு வந்தாங்க. அதாகப்பட்டது குன்றுடையானோட முறைப்பெண் தான் தாமரநாச்சி. குன்றுடையானுக்கு 5 வயசு ஆனாலும் பேச்சு சரியா வரல. சின்ன பையனுக்கான சுட்டித்தனம் எதுவுமே இல்லாம ரொம்ப சோம்பேறியா இருந்தான். அவனை பார்த்து மற்ற பசங்க எல்லாம் மசசாமின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. குன்றுடையானோட எதிர்காலத்தை நினைச்சு கோலாத்தா கவுண்டர் ரொம்பவே கவலைப்பட்டாரு. அந்த கவலையே அவரை கொன்னுடுச்சு. பவளாத்தாவும் தனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா குன்றுடையானை யார் காப்பாத்துறதுன்னு ரொம்பவுமே யோசிச்சாங்க. சோழன் தோட்டியை கூப்பிட்டு தனக்கு ஏதாவது ஆச்சுன்னா குன்றுடையான பாதுகாப்பா வளர்த்து தன்னோட அண்ணன் மகளான தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சத்தியம் வாங்குறாங்க. கொஞ்ச நாள்லயே பவளாத்தாவும் இறந்து போயிடுறாங்க. குன்றுடையானோட பங்காளிங்க இப்ப அவனை பழி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவனோட சொத்துக்கள் எல்லாம் புடுங்கிட்டு குன்றுடையான ஆடு மேய்க்க போட்டாங்க. சரியா சாப்பாடு கூட போடாம கொடுமைப்படுத்தினாங்க. காரணமே இல்லாம அடி விழும். எதுக்காக அடிக்கிறாங்கன்னு கூட அந்த பிஞ்சு மனசுக்கு தெரியல. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் அலறது மட்டும்தான். இது எல்லாத்தையும் சோழன் தோட்டி அமைதியா பார்த்துட்டு இருந்தா. ஒரு வேலைக்காரனால என்ன பண்ண முடியும்? முடிஞ்ச வரைக்கும் குன்றுடையானுக்கு துணையா இருந்தா. இப்படியே கொஞ்சம் வருஷங்கள் ஓடி போச்சு. ஆனாலும் கொடுமை குறைஞ்ச பாடில்லை, அதிகமா தான் ஆச்சு. ஒரு கட்டத்துல கொடுமை தாங்க முடியாம குன்றுடையானும் சோழன் தோட்டியும் மணியங்குறிச்சியில் இருக்கிற குன்றுடையானோட மாமா மலைக்குழந்தார் வீட்டுக்கு வராங்க. குன்றுடையான் இங்கேயும் ஆடுதான் மேய்ச்சிட்டு இருந்தான். ஆனா என்ன, இங்க தாமரையோட அன்பும் அதனால நல்ல சாப்பாடும் கிடைச்சது. இப்ப சோழன் தோட்டிக்கு கொஞ்சம் ஆறுதல். எப்படியோ குன்றுடையானோட அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்திடலாங்கிற நம்பிக்கை அவனுக்கு வந்துருச்சு. குன்றுடையானுக்கும் ஓரளவுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சது. தாமரையோட அன்புல வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்த குன்றுடையான் ஒரு நாள் ஆடு மேய்க்கும் போது ஒரு ஆட்டுக்குட்டியை தொலைச்சிட்டான். அதுக்கு மலைக்குழந்தா கவுண்டர் கொடுத்த தண்டனை ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. வெறுத்து போன குன்றுடையான் ராத்திரியோட ராத்திரியா சோழன் தோட்டிக்கிட்ட கூட சொல்லாம மணியங்குறிச்சியை விட்டு வெளியேறான். நடந்தே ஆதிசெட்டி பாளையத்துக்கு வந்து சேர்ந்துட்டான். அங்க தவிடு விற்கிற ஒரு செட்டியார்கிட்ட போய், ஐயா, நான் யாரும் இல்லாத ஒரு அனாதை, நான் நல்லா ஆடு மாடு மேய்ப்பேன், எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க, சோறு மட்டும் போட்டா போதும், வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னா. செட்டியாரும் சரின்ட்டு வியாபாரத்துக்கு குன்றுடையானையே கூட்டிட்டு போறாரு. அன்னைக்குன்னு பார்த்து கொண்டு போன தவிடு எல்லாம் நல்ல விலைக்கு வித்து தீந்தே போச்சு. குன்றுடையானோட ராசி தான் இதுக்கு காரணம்னு செட்டியார் நம்பினாரு. இவனை கூடயே வச்சுக்கணும் அப்படின்னு யோசிச்சாரு. சாப்பாடு போட்டு நல்லா கவனிச்சிட்டாரு. குன்றுடையானும் சந்தோஷமா அங்கேயே தங்கிட்டான். குன்றுடையானோட யோகத்தினால செட்டியாருக்கு நிறைய சொத்து சேர்ந்துச்சு. சாதாரண செட்டியாரா இருந்தவரு இப்ப தனக்கோடி செட்டியார் ஆயிட்டாரு. குன்றுடையான அவரோட மகன் மாதிரியே நினைச்சு வளர்த்துட்டு வராரு.
பங்காளிகள்ல மூத்தவர் செல்லாத்தா கவுண்டர். அவரோட பையன் மாந்தியப்பனுக்கு தாமரைய பெண் கேட்கலான்னு முடிவு பண்ணாங்க. மணியங்குறிச்சிக்காரருக்கு செல்லாத்தா கவுண்டர் சொல்றது சரின்னு பட்டுச்சு. ஏன்னா குன்னுடையானுக்கு சொத்து இல்ல, அனாதையா வேற சுத்திட்டு இருக்கா. அவனுக்கு தாமரையை கல்யாணம் பண்ணி வச்சா தாமரையோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும்னு பயந்துட்டாரு. அதனால மாந்தியப்பனுக்கு தாமரையை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிட்டாரு. தாமரைக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. ஆனா குன்னுடையான பத்தி எந்த தகவலும் இல்லாதனால அவனுக்குள்ள 1000 குழப்பங்கள். தெளிவான முடிவு எடுக்க முடியாம தவிச்சிட்டு இருந்தா. இந்த கல்யாண விஷயம் சோழன் தோட்டிக்கு தெரிய வருது. பவளாத்தாவுக்கு தான் செஞ்சு கொடுத்த சத்தியம் ஞாபகத்துக்கு வருது. அந்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக குன்னுடையான பல இடங்கள்லயும் தேடி அலையறான். சோழன் தோட்டி அங்கேயும் இங்கேயும் தேடி அலைஞ்சு கடைசியா ஆதிசக்தி பாளையத்துல குன்னுடையான கண்டுபிடிக்கிறான். குன்னுடையாங்கிட்ட தாமரைக்கு மாந்தியப்பனை கல்யாணம் பண்ண போற விஷயத்த சொல்லி கூப்பிடுறான். அதுக்கு குன்னுடையானோ, நான் அங்க வரல, வந்தா என்னை அடிப்பாங்க, இங்க எனக்கு தேவையான அளவு சாப்பாடு கிடைக்குது, நானே வேறவங்களை நம்பி வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கேன், எனக்கு கல்யாணம் ஒரு கேடா அப்படின்னு சொல்லி தான் ஒரு மசசாமிங்கிறத நிரூபிச்சிட்டான். குன்னுடையா என்னதான் மசசாமியா இருந்தாலும் அவனோட கருத்துல நியாயம் இருந்துச்சு. ஆனா சோழன் தோட்டி விடுறதா இல்ல. நேரா செட்டியார்கிட்ட போய் விஷயத்த சொன்னான். செட்டியார் என்ன சொன்னார்னா, பெத்தவங்க ஆசையை நிறைவேற்றுறதுதான் பிள்ளைகளோட கடமை. உனக்கு அங்க வாழறதுக்கு வழி இல்லைன்னா நீ நேரா இங்க வந்துரு, நான் உனக்கு உதவுறேன், நீ இப்ப போய் உன்னோட முறை பண்ண காட்டுற வழிய பாரு அப்படின்னு சொல்லி குன்னுடையான வழி அனுப்பிச்சு வச்சாரு. குன்னுடையான சோழன் தோட்டியும் சரியா கல்யாணத்துக்கு முதல் நாள் மணியங்குறிச்சி எல்லையை அடையறாங்க. சகுனியான செல்லாத்தா கவுண்டர் குன்னுடையான் வந்து கல்யாணத்தை நிறுத்தக்கூடாதுங்கிறதுக்காக ஆட்களை நிறுத்தி வச்சிருக்கிறாரு. நேரடியா மணியங்குறிச்சிக்குள்ள போனா குன்னுடையானுக்கு அடி உள்ளுன்ட்டு சோழன் தோட்டிக்கு தெரியும். அதனால சோழன் தோட்டி ஒரு யோசனை பண்ணறான். குன்னுடையான பிச்சைக்கார வேஷத்துல மணியங்குறிச்சிக்குள்ள நுழைய வைக்கிறான். நேரா தாமரை நாச்சி வீட்டுக்கு போய் குன்னுடையான் பிச்சை போடுங்க அப்படின்ட்டு கூவுறான். அதை கேட்டு பெருமாயம்மா பிச்சை போடுறதுக்காக கம்பு எடுத்துட்டு வராங்க. தன்னோட வேஷத்தை கலைக்கிறான் குன்னுடையான். தன்னோட அண்ணன் மகனை பார்த்த உடனே பெருமாய்க்கு என்ன செய்யறதுனே தெரியல. உள்ள போய் மலைக்குழந்தா கவுண்டர் கூட்டிட்டு வராங்க. மலைக்குழந்தா கவுண்டருக்கு குன்னுடையானால நான் செல்லாத்தா கவுண்டருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாம போயிடுமோன்ட்டு கோபம். அவனை பார்த்து, உனக்கே நிலையான சோறு இல்ல, சொத்து பத்து இல்ல, உனக்கு ஏன் மக கேக்குதா அப்படின்னு சாட்டையால அடிச்சாரு. இந்த சத்தத்தை கேட்டுட்டு அங்க வந்து தாமரை குன்னுடையானோட நிலைமைய பார்த்து மயங்கி விழறான். இந்த குன்னுடையான கரையான செல்லு இருக்கிற அறையில போட்டு பூட்டி வைங்க, அவனால கல்யாணத்துல எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது, அப்புறம் இந்த விஷயம் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு தன்னோட ஆட்களுக்கு கட்டளை இட்டுட்டு கல்யாண வேலையை பார்க்க போயிட்டாரு மலைக்குழந்தா கவுண்டர். எந்த விஷயமுமே தெரியாம பங்காளிகளும் மாந்தியப்பனும் திருமணத்துக்காக மணியங்குறிச்சிக்கு வந்து சேர்ந்தாங்க. மயக்க தெரிஞ்சு எந்திரிச்ச தாமரை அங்கிருந்த மாந்தியப்பனை பார்த்து, நான் கல்யாணம் பண்ணுனா குன்னுடையானத்தான் கல்யாணம் பண்ணுவேன், இதுக்கு மேலேயும் நீங்க இங்க இருந்தீங்கன்னா உங்க மரியாதை கெட்டுடும் அப்படின்னு எச்சரிச்சா. அவமானப்பட்ட மாந்தியப்பனும் பங்காளிகளும் மணியங்குறிச்சியிலிருந்து கிளம்பிட்டாங்க. மலைக்குழந்தா கவுண்டருக்கு தான் செல்லாத்தா கவுண்டருக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியலையேங்கிற ஆதங்கம். ஆனா இப்ப அவருக்கு தாமரையை குன்னுடையானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத தவிர வேற வழி இல்லை. மலைக்குழந்தா கவுண்டரு தாமரையையும் குன்னுடையானையும் வாசல்லையே நிறுத்தி வச்சு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. கல்யாணம் பண்ணி வச்ச கையோட, நீங்க இனிமே இங்க இருக்க முடியாது, இப்பவே இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு உருமுனாரு. குன்னுடையானையும் தாமரையையும் அவமானப்படுத்தணும்னு நினைச்சு ஒரு ஓட்டப்பானை, 4 படி அரிசி, உடஞ்ச ராட்டை, ஒரு ஒத்த கொம்பு மாடு, ஒரு கால் ஊனமுற்ற வெள்ளாடு, அப்புறம் ஒரு ஓட்ட கம்பளம், இது எல்லாத்தையும் பிறந்த வீட்டு சீரா கொடுத்து அவங்கள துரத்தி விடுறாரு. தாமரையோ மனம் கலங்கல, ஒரு முடிவுல தான் இருக்கிறா. இன்னைக்கு நீங்க எங்களை அவமானப்படுத்தி துரத்தி விடுறீங்க,
எனக்கு பிறக்க போற 2 மகன்களுக்கு உங்களோட பேத்திகளை கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சத்தியம் செய்யறா. குன்னுடையானும் தாமரநாச்சியும் மணியங்குறிச்சியிலிருந்து கிளம்பி எங்க போறதுன்னே தெரியாம நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கூடவே சோழன் தோட்டியும் போறா. மணியங்குறிச்சியிலிருந்து கிளம்பின குன்னுடையான், தாமரைநாச்சி, சோழன் தோட்டி இந்த 3 பேரும் வளநாட்டு எல்லைக்குள்ள வராங்க. வளநாட்டு எல்லையில குடிசைய போட்டு குன்னுடையானும் தாமரைநாச்சியும் தங்களோட வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க. சோழன் தோட்டி அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செஞ்சுட்டு வரான். எத்தனை நாளைக்கு தான் இப்படியே வாழ்க்கைய ஓட்டுறது, நமக்கு உரிமையான மண்ணை மீட்கணும் அப்படின்ட்டு தாமரையும் குன்னுடையானும் முடிவு பண்ணுறாங்க. பங்கு கேட்கறதுக்காக சோழன் தோட்டிய பங்காளிங்க கிட்ட தூது அனுப்புறாங்க. சோழன் தோட்டியும் பங்காளிங்க கிட்ட போய் நாட்டை கேட்கிறா. அவங்க தர முடியாதுன்ட்டாங்க. இவனும் கொஞ்சம் நிலமாச்சு கொடுங்க, அவங்க விவசாயம் செஞ்சு பொழைச்சிக்கட்டும் அப்படிங்கிறா. இம்மி அளவு நிலம் கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சோழன் தோட்டிய அவமானப்படுத்தி அனுப்புறாங்க. பங்காளிங்க பங்கு கொடுக்க முடியாதுன்னு மறுத்துட்டத சோழன் தோட்டி வந்து குன்னுடையாங்கிட்ட சொல்லறா. அதுக்கு குன்னுடையான் கோவப்படல. ஒருவேளை நான் போய் கேட்டா பங்கு கொடுப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சான். அவன் தான் வெளுத்ததெல்லாம் பால்னு நம்புற மசசாமியாச்சே. அவனோட முடிவுக்கு தாமரை எந்த மறுப்பும் சொல்லல. குன்னுடையான் நேரா பங்காளிங்க கிட்ட போய் என்னோட பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். ஏற்கனவே பங்காளிங்க குன்னுடையான் தாமரையை கல்யாணம் பண்ணி தங்களை அவமானப்படுத்துற கோபத்துல இருக்காங்க. அவங்க கிட்ட போய் பங்கு கேட்டா சும்மா இருப்பாங்களா? ஊரை விட்டு ஓடி போனவனுக்கு எதுக்குடா பங்கு அப்படின்னு குன்னுடையான கருவேல மரத்துல தலைகீழ தொங்கிட்டு இழந்த முள் குச்சியில அடிச்சாங்க. குன்னுடையானுக்கு தன்னோட நிலைய நினைச்சு அழுகிறத தவிர வேற வழி தெரியல. பங்கு கேட்க போன குன்னுடையான காணமேன்னு தாமரைநாச்சியும் சோழன் தோட்டியும் தேடிட்டு வராங்க. மயக்க நிலையில தலைகீழ மரத்துல தொங்கிட்டு இருந்த குன்னுடையான பார்த்ததும் ஆவேசத்தோட உச்சிக்கே போறா தாமரை. குன்னுடையானோட கட்டை அவிழ்த்து விட்டுட்டு எங்களுக்கு பிறக்க போற 2 சிங்க குட்டிகளை வச்சு உங்களை அடிச்சு எங்களுக்கு சொந்தமான இந்த நாட்டை விட்டு உங்களை துரத்தி அடிக்கிறேன் அப்படின்னு சபதமிட்டா தாமரை. தாமரை பெசாம சோழ மன்னன் கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு குன்னுடையானுக்கு யோசனை சொல்லறான். குன்னுடையானுக்கும் அதுதான் சரின்னு பட்டுச்சு. சோழ மன்னனை சந்திச்சு குன்னுடையான் உதவி கேட்கிறான். சோழ மன்னனும் சரின்னு சொல்லி உங்களுக்கு முதல்ல கொஞ்சம் நிலத்து தரேன், அத முள்ளெறிஞ்ச காடுன்னு நினைக்காம சீர்படுத்தி விவசாயம் பண்ணுங்க, நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பலன் கிடைக்குன்னு திருக்காம்புலியூர்ல சீத்தமுள் நிறைஞ்ச காட்டை கொடுக்கறாரு. இனிமே நமக்கு நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையில 3 பேரும் திருக்காம்புலியூருக்கு வராங்க. கள்ளு முள்ளு நிறைஞ்ச காட்டை சீர் பண்ணுறது அவ்வளவு சுலபம் இல்லை. இருந்தாலும் அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சு காட்டை சரி பண்ணி விவசாயம் பண்ணுறாங்க. குன்னுடையானுக்கும் தாமரைநாச்சிக்கும் உதவுனது சோழன் தோட்டியும் திருக்காம்புலியூர்ல இருக்கிற பச்சண்ணா முதலிங்கிறவரும் தான். இவங்க நல்ல முறையில் விவசாயம் செய்யறத பார்த்து பங்காளிங்க பொறாமப்பட்டாங்க. இவங்க தலை எடுத்துட்டா என்னைக்கு இருந்தாலும் நமக்கு ஆபத்து தான் முடிவு பண்ணி விவசாய நிலத்துல தாறுமாற உழவு பண்ணி பயிர் எல்லாம் அழிச்சாங்க. ஆனாலும் குன்னுடையானோட உழைப்புனால விளைச்சல் அமோகமா இருந்துச்சு. மாடு கட்டி போரடிச்சா பத்தாதுன்னு யானை கட்டி போரடிக்கிற அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு போயிட்டாங்க. சோழ மன்னனுக்கு கொடுக்க வேண்டிய காணியாட்சி வரியையும் தவறாம கொடுத்துட்டு வந்தாங்க. இவங்களோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறத தவிர பங்காளிகள்னால வேற எதுவும் செய்ய முடியல. குன்னுடையானும் இவரோட நிலத்தை சார்ந்து இருக்கிற குன்றுகளை எல்லாம் வாங்கி குன்றுடையான்கிற தன்னோட இயற்பெயரை காரண பெயரா மாத்திட்டாரு. எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் குன்னுடையானுக்கும் தாமரைக்கும் ஒரு வாரிசு இல்லை. தாமரை தனக்கு பிள்ளை பேர் இல்லைங்கிறத நினைச்சு அழுது புலம்பிட்டு இருக்கா. அப்ப ஒரு பாட்டி அவகிட்ட வந்து, உன்னை சுத்தி முதல்ல விலங்குகளை வச்சு பண்ணைய பெருக்கு, அதுங்க உன்னை சுத்தி வந்து வம்சத்தை பெருக்குச்சுன்னா உன்னோட வம்சமும் பெருகும் அப்படின்னு நல்ல வார்த்தை சொன்னான். தாமரையோ ரொம்ப சந்தோஷமா பன்னி, குதிரை, நாய், கோழி, கிளின்னு எல்லாத்தையும் ஜோடியா வாங்கிட்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சா. அவ வளர்த்துட்ட ஒரு பிராணிக்கு கூட பிள்ளை இல்லை. அது எல்லாமே மலடாவே இருந்துச்சு. இந்த நேரத்துல பங்காளிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து குன்னுடையானையும் தாமரையும் அழிச்சிடலான்னு முடிவு பண்ணுறாங்க. பங்காளிகள்ல மூத்தவரான செல்லாத்தா கவுண்டர்
சில ஜோசியக்காரங்களை தயார் செஞ்சு அவங்கள குன்னுடையான் கிட்ட அனுப்புனாரு. அவங்களும் வந்து குன்னுடையான் கிட்ட மதுக்கரை செல்லாண்டி அம்மனுக்கு தேர் செஞ்சு தேர் ஓட்டுனீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு குன்னுடையானும் தாமரையும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. குன்னுடையான் உடனே ஆசாரிகளை கூப்பிட்டு தேருக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லறான். அவங்களும் தேர் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பங்காளிங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆசாரங்கி கிட்ட போய் பாதி வழியிலேயே தேர் நின்று போறதுக்கு உபாயம் பண்ண சொல்றாங்க. அதுக்கு நிறைய பொருளும் கொடுக்குறாங்க. ஆசாரிங்களும் பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு சரின்னு ஒத்துக்கிறாங்க. தேர் வேலை குன்னுடையா நினைச்சதை விட ரொம்ப வேகமாவே முடிஞ்சிருச்சு. திருவிழா அன்னைக்கு குன்னுடையானும் தாமரையும் செல்லாண்டியம்மனுக்கு பூஜை பண்ணிட்டு பயபக்தியோட மக்களோட மக்களா தேரை வடமுடிச்சு இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா இந்த ஆசாரிங்க செஞ்ச சூழ்ச்சியினால தேர் நின்றுடுச்சு. அப்ப செல்லாத்தா கவுண்டர் ஏற்பாடு செஞ்சிருந்த ஜோசியக்காரங்க அங்க வராங்க. வந்தவங்க தாமரை கிட்ட, தோஷத்தினாலதான் இப்படி தேர் நின்றுடுச்சு, புறப்பட்ட தேர் நில சேரணும்னா நரபலி கொடுக்கணும், தேர் நில சேரலன்னா நாடே அழிஞ்சிரும் அப்படின்னு பயமுறுத்துறாங்க. நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக குன்னுடையானு தாமரையும் தங்களை நரபலி கொடுக்க முன் வராங்க. தேர்கால குன்னுடையானு தாமரையும் ஆளுக்கு ஒரு தேர் சக்கரத்துக்கு முன்னாடி தலையை வச்சு படுத்திருக்காங்க. அந்த விஷயம் தெரிஞ்ச மாயவர் ரொம்ப கோவப்பட்டு தேரை ஒதிச்சு தள்ளி விடுறாரு. கோவப்பட்ட மாயவர், பக்தர்களோட கஷ்டத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த உனக்கு ஓடாது இனி தேர் அப்படின்னு செல்லாண்டி அம்மனுக்கு சாபம் கொடுக்கறாரு. அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் செல்லாண்டி அம்மனுக்கு தேர் இல்லை. நாளுக்கு நாள் தாமரையோட புலம்பல் அதிகமாயிட்டு தான் இருந்தது. தாமரையோட இந்த நிலைமைய பார்த்து மாயவர் அவளுக்கு உதவணும்னு முடிவு பண்ணுறாரு. பஞ்சாங்கம் பார்க்குற ஜோசியர் வேஷத்துல மாயவர் தாமரையோட அரண்மனைக்கு வராரு. பொன்னம்பலத்துல இருக்கிற சன்னியாசி கோயில்ல போய் அங்க இருக்கிற சிவனடியார்களுக்கு சேவை செஞ்சுட்டே தவம் இருக்கணும். காலம் கனியும் போது உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும்னு மாயவர் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. மாயவரோட வார்த்தைகள் தாமரைக்கு புதிய தெம்பு கொடுத்துச்சு. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு, நான் பிள்ளை வர வாங்குறதுக்காக பொன்னம்பலம் போறேன் அப்படின்னு சந்தோஷமா சொன்னா தாமரை. நீங்க போய் வர வாங்கிட்டு வரும்போது எங்களுக்கு சேர்த்து வர வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஊர் மக்கள் சந்தோஷமா வழி அனுப்பி வச்சாங்க. பொன்னம்பலத்துக்கு போய் சிவனடியாருக்கு சேவை செஞ்சுட்டே தவத்திலையும் காலத்தை கழிக்கிறாங்க. நீ செஞ்ச தான தர்மத்துக்கு பலனா நாட்டை ஆள 2 மகன்களும் வீட்டை ஆள 1 மகளும் பிறப்பாங்க. அவங்க 16 வயசு வரைக்கும் தான் இருப்பாங்க. ஆனா 90 வயசு வரைக்கும் இருந்து அடையக்கூடிய பெருமைய அந்த 16 வயசுலயே அடைஞ்சிடுவாங்க அப்படின்னு சிவன் அருள் வாக்கு கொடுக்கிறார். தாமரைக்கோ ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்துல மலைக்குழந்தா கவுண்டரோட மகன் சின்னமலை குழந்துக்கும் குழந்தைகள் இல்லை. சின்னமலை குழந்தோட மனைவி மலைக்குழந்தி நாராயணனை நோக்கி தவம் இருக்கிறா. நாராயணன் மலைக்குழந்தைக்கு 3 ஆண் பிள்ளைகளுக்கும் 2 பெண் பிள்ளைகளுக்கும் வர கொடுக்கிறாரு. தாமரை வாங்கிட்டு வந்த வரத்தால திருக்காம்புலியூர்ல இருக்கிற எல்லாரும் ரொம்ப சந்தோஷமானாங்க. தாமரைக்கு வரம் கொடுத்த சிவனும் மலைக்குழந்தைக்கு வரம் கொடுத்த மாயவரும், நம்ம இந்த பிள்ளைகளுக்கு 16 வயசு வரைக்கும் தான் ஆயுள்னு சொல்லியிருக்கோம். இந்த சின்ன வயசுலயே நிறைய சாதனைகள் பண்ணணும்னா யாரை இவங்களுக்கு பிள்ளைகளா பூலோகத்துக்கு அனுப்பலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. மகாபாரதத்துல பங்காளி சண்டையை முடிச்சுட்டு பாண்டவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. இந்த பஞ்ச பாண்டவர்களை பூலோகத்துக்கு அனுப்பி இவங்களுக்கு பிள்ளைகளா பிறக்க வைக்கலாம் அப்படின்னு சிவனும் மாயவரும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. தருமரையும் அர்ஜுனனையும் தாமரைக்கு மகன்களாகவும், பீமன் நகுலன் சகாதேவனை மலைக்குழந்தைக்கு மகன்களாகவும், திரௌபதிய தாமரைக்கு மகளாகவும் அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அர்ஜுனனோட மகன் அபிமன்யு. அந்த அபிமன்யுவை சோழன் தோட்டியோட மனைவி காராய்க்கு மகனை அனுப்பலாம் அப்படின்னு முடிவாச்சு. தாமரை கர்ப்பமான செய்தி பங்காளிங்க காதுக்கு போய் சேர்ந்துச்சு. ஒருவேளை தாமரை ஆண் குழந்தைய பெற்றெடுத்தா சொத்துக்கு உரிமை கேட்டு வரும்னு பங்காளிங்க பயந்தாங்க.
எதையுமே முளையிலேயே கிளியிடுறதா நல்லது அப்படிங்கிற முடிவுல அவங்க இருந்தாங்க. ஒரு வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கான வாய்ப்பு மருத்துவச்சி குப்பாயி மூலமா கிடைச்சது. பங்காளிங்க மருத்துவச்சி குப்பாயிய தாமரைக்கு பிரசவம் பார்க்க அனுப்புறாங்க. போகும்போது அவகிட்ட ஆண் வாரிசு பிறந்தா குழந்தைய கொன்னுடு, பெண் வாரிசு பிறந்தா ஒன்றும் செய்ய வேண்டாம், அப்படி பண்ணினீன்னா உனக்கு நிறைய பொருள் கொடுக்குறோம் அப்படின்னு ஆசை காட்டுறாங்க. பொருளுக்கு ஆசைப்பட்ட குப்பாயி சதி திட்டத்துக்கு ஒத்துக்கிறா. பிரசவம் பார்க்கறதுக்காக குப்பாயி திருக்காம்புலியூர் வரா. வர்றவ தன்னோட வம்சத்தை அழிக்கிறதுக்காக தான் வராங்கிறது குன்னுடையானுக்கு தெரியாது. அதனால வெள்ளந்தியான குன்னுடையானும் தாமரைக்கு பிரசவம் பார்க்கறதுக்காக குப்பாயிய கூட்டிட்டு போறா. குப்பாயி தன்னோட திட்டப்படி தாமரையோட கண்ணை கட்டிடுறா. தாமரை அதுக்கு எதுக்கு இப்படி கண்ணை கட்டுற அப்படின்னு கேக்குறா. அதுக்கு குப்பாயி, குழந்தை பிறக்கிறத நேர்ல பார்த்தா நீங்க பயந்துடுவீங்க அப்படின்னு காரணம் வேற சொன்னா. மருத்துவச்சி குழந்தைகளை கொல்ல போற விஷயம் தெரிஞ்ச மாயவர் மருத்துவச்சிய மயக்கமடைய செய்யறாரு. அந்த சமயத்துல தாமரையோட வலது விழா எலும்புல இருந்து பொன்னரும் இடது விழா எலும்புல இருந்து சங்கரும் பிறக்கிறாங்க. மதுக்கரை செல்லாண்டி அம்மன் இந்த 2 குழந்தைகளையும் நிலவரைக்கு எடுத்துட்டு போய் வளர்த்துறாங்க. குப்பாயி மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு பாக்குறா. அவளுக்கு என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த குழப்பத்திலேயே 3வது குழந்தைய பிரசவிக்க செய்யறான். அது பெண் குழந்தை. அதனால அவ பிறந்தது பெண் குழந்தை மட்டும்தான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறா. குழந்தைய நல்லா குளிப்பாட்டுறா. இப்ப தாமரை மயக்கம் தெரிஞ்சு எந்திரிச்சு பாக்குறா. பார்த்தா ஒரு குழந்தை மட்டும்தான் இருக்குது. அவளுக்கு ஒரே அதிர்ச்சி. வரம் வாங்கினதோ 3 குழந்தைக்கு, ஆனா பிறந்ததோ 1. உன்னுடைய தாமரை கிட்ட வந்து, கடவுள் நமக்கு ஒரு குழந்தை மட்டும் போதுன்னு முடிவு பண்ணிட்டான் போல, அதனால கவலைப்படாம இருக்கிற ஒரு குழந்தைய நல்ல முறையில் வளர்த்துவோம் அப்படின்னு சமாதானப்படுத்தினான். பிறந்தது பெண் குழந்தைதான்னு தெரிஞ்ச பங்காளிக ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. தாமரைக்கு குழந்தைகள் பிறந்திருக்கிற அதே சமயத்துல அத்தை மடக்குழுந்தி வையம் பெருமாள், செய்ய பெருமாள், அரிய பெருமாள்னு 3 ஆண் மக்களை முதல்லையும், அதுக்கப்புறமா முத்தாயி பவளாயின்னு 2 பெண் குழந்தைகளையும் பெற்றெடுத்தா. சோழன் தோட்டியோட மனைவி காராயி வீரமல சாம்புவனை பெற்றெடுத்தா. தாமரைக்கு பிறந்த 2 ஆண் பிள்ளைகளையும் மதுக்கரை செல்லாண்டி அம்மன் நிலவரையில வளர்த்துட்டு வராங்க. செல்லாண்டி அம்மன் தான் கையில இருக்கிற பொன் கனையாளிய உரைச்சு பாலை கொடுத்து பெரிய குழந்தைக்கு பொன்னர்னு பேர் வைக்கிறாங்க. அதே மாதிரி மாயவர் அவரோட கையில இருக்கிற சங்க உரைச்சு பாலை கொடுத்து அடுத்த குழந்தைக்கு சங்கர்னு பேர் வைக்கிறாரு. தாமரை நிலா வெளிச்சத்துல பாலை வாத்து அவளோட பெண் குழந்தைக்கு அருட்கண்ணி தங்கம்னு பேர் வைக்கிறா. மண்ணால 2 ஆணும் மலையால ஒரு பொண்ணு பிறப்பாங்கன்னு சிவனடியார் வாக்கு கொடுத்தாரு. இப்ப பெண் பிள்ளை மட்டும்தானே இருக்கு, ஆண் பிள்ளைகள் எங்க அப்படின்னு புலம்புறா. தாமரை தனக்கு ஆண் பிள்ளைகள் பிறந்ததுன்னு உறுதியா நம்பினா. பொன்னருக்கும் சங்கருக்கும் கல்வியோட சேர்த்து வேல் பயிற்சி, வாழ் பயிற்சி, குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், போர்க்கலை, அரசியல், இப்படி எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து அவங்கள வீரர்களா வளர்த்துறாங்க செல்லாண்டி அம்மன். அதே நேரத்துல அருக்காணி தங்கத்துக்கும் பச்சண்ணா முதலியோட மகளான குப்பாய்க்கும் வீட்லயே தாமரை பாட சொல்லித்தரா. அருக்காணியும் குப்பாயும் நல்ல அறிவாளியா வளர்றாங்க. எல்லா வித்தைகளையும் கத்து முடிக்கும் போது பொன்னருக்கும் சங்கருக்கும் 5 வயசு ஆயிடுது. பொண்ணு தர்மரோட பொறுப்புங்கிறனால எதையுமே ஒரு நிதானத்தோட தான் அணுகுவாரு. பொறுமை ரொம்ப அதிகம். ஆனா சங்கர் அர்ச்சனனோட பிறப்புங்கிறனால ரொம்ப வலிமையுள்ளவரா இருந்தாரு. துடிப்பு அதிகம். எதையுமே சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறவர். அதே சமயத்துல முன்கோபம் அதிகம். பின்விளைவுகளை பத்தி யோசிக்கவே மாட்டாரு. பொன்னரையும் சங்கரையும் அவங்க அப்பா அம்மா கூட சேர்த்து வைக்கிறதுக்கான நேரம் வந்துச்சுன்னு
செல்லாண்டி அம்மனும் மாயவரும் சேர்ந்து முடிவு பண்ணி அவங்கள தாமரையோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பொன்னரும் சங்கரும் குன்னுடையானோட அரண்மனைக்கு வராங்க. தாமரை அவங்கள பார்த்துட்டு யார் பெத்த பிள்ளைகளோ இவங்க அப்படின்னு நினைக்கிறா. பொன்னரோ நீங்க பெத்த பிள்ளைகள் தாமா நாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லறாரு. அதை கேட்ட தாமரையோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. சோழன் தோட்டியோட மகன் வீரமலை சாம்புவனும் பொன்னர் சங்கரோட சேர்ந்துட்டான். தாமரை பட்ட கஷ்டங்களை எல்லாம் பொன்னர் சங்கர்கிட்ட சொல்லி புலம்புறா. கோலாத்தா கவுண்டரை கொல்ல நடந்த சதி, வளநாடு வந்ததும் பங்காளிகளோட அட்டகாசம், குன்னுடையானோட சின்ன வயசுல பங்காளிங்க பண்ணின கொடுமை, கல்யாணம் முடிஞ்சு சொத்து கேட்க போன குன்னுடையான மரத்துல கட்டி வச்சு அடிச்சது, இப்படி ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறா தாமரை. பங்காளிகளை பழி தீர்த்து வளநாட்டு உரிமையை மீட்கணுங்கிறதுக்காக திருக்காம்புலியூர்ல இருந்து எல்லாரும் வளநாடு நோக்கி வராங்க. வந்தவங்க நேரா பங்காளிங்க கிட்ட போறாங்க. சங்கர் கோபத்துல வீரமலை சாம்புவன் கிட்ட பங்காளிகளை கட்டி வச்சு அடிக்க சொல்றாரு. சாம்புவனும் அப்படியே செய்யறான். வலி தாங்காம பங்காளிங்க அலறாங்க. அப்படியே கோபம் தனியாத சங்கர் தன்னோட வாளை உருவி பங்காளிங்களை வெட்ட தயாராயிட்டாரு. எப்பவும் பொறுமை காக்கிற பொன்னர் அவங்கள தண்டிச்சது போது விட்டுரு அப்படின்னு தம்பி கிட்ட சொல்லறாரு. பங்காளிங்க வேற வழி இல்லாம வளநாட்டை விட்டு வெளியேறாங்க. இப்ப அவங்க கோபம் பூராவும் பொன்னர் மேலையும் சங்கர் மேலையும் தான். பொன்னரையும் சங்கரையும் தங்களால அழிக்க முடியாதுங்கிறதுல அவங்க தெளிவாவே இருக்காங்க. அதனால மேநாட்டு காளி மன்னனோட உதவியை நாடுறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. வளநாட்டை வாங்கி தந்தா மேநாட்டுக்கு கப்பம் கட்டுறதா பங்காளிங்க காளி மன்னன் கிட்ட ஒப்பந்தம் போடுறாங்க. காளி மன்னனும் சரின்னு அதுக்கு ஒத்துக்கிறா. பொன்னரும் சங்கரும் குன்னுடையான ஆட்சி பீடத்துல அமர வச்சு நல்லாட்சி நடத்துறாங்க. அருக்காணி தங்கம் வளநாட்டு ராஜகுருவா இருந்து அண்ணன்மார்களுக்கு ஆலோசனை சொல்லறா. வீரமல சாம்புவன் படை தளபதியா இருந்து வளநாட்டு எல்லைகளை காக்கறா. பொன்னர் சங்கரோட புகழ் வளநாட்டுல மட்டும் இல்லாம மற்ற நாடுகளுக்கெல்லாம் பரவுது. பொன்னரையும் சங்கரையும் சேவல் சண்டைக்கு கூப்பிட்டு அதுல பிரச்சனையை உண்டாக்கி அதையே சாக்கா வச்சு வளநாட்டு மேல படையெடுக்கலாம் அப்படின்னு நாச்சிமுத்து கவுண்டர் காளி மன்னன் கிட்ட ஒரு யோசனையை சொல்லறாரு. காளி மன்னனும் அந்த யோசனையை ஏத்துக்கிறான். சேவல் சண்டைக்கு வர சொல்லி பொன்னர் சங்கருக்கு மேநாட்டிலிருந்து வளநாட்டுக்கு தூது வருது. அருக்காணி தங்கம் தான் வளர்த்து வர 2 சேவல்களை எடுத்துட்டு சேவல் சண்டைக்கு போக சொல்லறா. சரின்னு சொல்லி பொன்னரும் சங்கரும் வீரமல சாம்புவனையும் கூட கூப்பிட்டு சேவல் சண்டைக்கு கிளம்புறாங்க. அருக்காணி தங்கம் ஆசீர்வதிச்சு கொடுத்த அண்ணமாரோட சேவல்கள் ஆக்ரோஷமா சண்டை போட்டுச்சு. மோதிர அத்தனை சேவல்களையும் கொன்னு குவிச்சுது. காளி மன்னனுக்கு தோல்வியில ரொம்ப அவமானமா போச்சு. சேவல் கட்டுல தோத்ததுக்கு அப்புறம் காளி மன்னன் ரொம்ப கோபத்துல இருந்தான். அண்ணமார இதுக்கு மேலேயும் வளர விட்டா மேநாட்டுக்கு ஆபத்தா முடியும், நேரம் பார்த்து அவங்கள கருவறுக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டான். வயது முதிர்ச்சி காரணமா குன்னுடையான தாமரையும் ஒரே சமயத்துல இறக்குறாங்க. வளநாடே கண்ணீர்ல மூழ்கிச்சு. பெற்றோர்களோட இறப்புக்கு அப்புறமா அருக்காணி தங்கம் அழுத கண்ணீரோடையே இருக்கிறா. அண்ணமார்க எத்தனை ஆறுதல் சொல்லியும் அவ தேரவே இல்லை. வீரமலை காட்டுல பேசுற பச்சை மரகத பவளக்கழுத்து கிளிகள் இருக்குது. அந்த கிளிகள் இருந்தா அதுங்க கூட நேரத்தை செலவழிச்சு பெத்தவங்க இறந்த கவலைய மறக்க முடியும் அப்படின்னு அருக்காணி அண்ணன் கிட்ட சொல்லறா. அருக்காணி சொல்ற வீரமலையும் அதை சுத்தி இருக்கிற காடுகளும் மேநாட்டோட கட்டுப்பாட்டுல இருக்கிற பகுதி. தலையூர் காளி வளர்க்குற வேங்க அந்த காட்டுல தான் இருக்குது. அதனால வீரமலை காட்டுக்குள்ள போறதுங்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. சங்கர் பொன்னரை பார்த்து இன்னைக்கே வீரமலை போய் கிளிகளை பிடிச்சிட்டு வரேன், கூட வீரமலை சாம்புவனையும் கூட்டிட்டு போறேன், விடை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு.
அதுக்கு பொன்னர், தம்பி சங்கர், அந்த வீரமலை நம்மளோடதில்லை, அது மேநாட்டு காளி மன்னனுக்கு சொந்தமானது. அங்க வேங்க வேற காவலுக்கு இருக்குது, அதனால பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கன்னு வழி அனுப்பி வைக்கிறாரு. சங்கரும் வீரமலை சாம்புவனும் வீரமலை காட்டுக்குள்ள கிளிய பிடிக்கிறதுக்காக நுழையறாங்க. காட்டுக்குள்ள சங்கரும் வீரமலை சாம்புவனும் நுழையிறப்போ மனுஷவாடிய மோப்ப முடிச்ச வேங்க ஒரே பாய்ச்சல்ல சங்கரை நோக்கி பாஞ்சுது. பாஞ்சு வந்த வேங்கைய சங்கர் தன்னோட வாளால 2 துண்டா வெட்டினாரு. வெட்டுப்பட்ட வேங்க பெருத்த அலறல் சத்தத்தோட சாஞ்சி இறக்குது. சங்கரும் வீரமலை சாம்புவனும் பல இடங்கள்ல தேடி பல வகையான கிளிகளை பிடிச்சாங்க. கடைசியா ஆலமர பொந்தில இருந்த பச்சை மரகத பவள கழுத்து கிளிகளையும் பிடிச்சாங்க. கிளி வேட்டையை முடிச்சுட்டு 2 பேரும் வடநாடு திரும்புற அந்த சமயத்துல மேநாட்டு காளி மன்னனுக்கு வேங்க கொல்லப்பட்ட விஷயம் தெரிய வருது. சங்கர் வீரமலையில் நடத்தின வேட்டைய மேநாட்டுக்கு விடப்பட்ட சவாலாவே தலையூர் காளி நினைச்சா. இந்த விஷயத்த இப்படியே விட்டுட்டா வடநாட்டை விட பெரிய நாடான மேநாட்டுக்கு மரியாதையே இல்லை. இப்படி சொல்லி செல்லாத்தா கவுண்டர் தலையூர் காளியை தூண்டி விடுறாரு. செல்லாத்தா கவுண்டரும் தலையூர் காளியும் வடநாட்டை முற்றுகையிட்டு கொள்ளையடிக்க முடிவு பண்ணுறாங்க. செல்லாத்தா கவுண்டரோட தலைமையில தலையூர் காளி படைகள் திருக்காம்புலியூர்ல தங்களோட கொள்ளைய ஆரம்பிக்கிறாங்க. ஆடு மாடுகளை கொள்ளையடிச்சதோட இல்லாம அருக்காணி தங்கத்தோட தோழியான குப்பாயையும் கடத்துறாங்க. தலையூர் காளியோட படை வடநாட்டு எல்லையில் இருக்கிற கிராமங்களை எல்லாம் துவம்சம் பண்ணிட்டு இருக்கும்போது படையோட ஒரு பகுதியினர் மட்டும் குப்பாயியோட மேநாடு நோக்கி திரும்புறாங்க. நேர்வழியில போனா அன்னமார் படையை சந்திக்க வேண்டி இருக்குன்னு வீரமலை காட்டு வழியா மேநாட்டுக்கு போறாங்க. வழக்கம் போல இந்த குறுக்கு வழிக்கு தலைமை தாங்கிறவர் செல்லாத்தா கவுண்டர் தான். இந்த செய்தி வடநாட்டை எட்டுது. தளபதி வீரமலை சாம்புவன் தலைமையில சங்கர் படை குப்பாயை காப்பாத்துறதுக்காக வீரமலைக்கு போகுது. அதே நேரத்துல பொன்னர் இன்னொரு படையை திரட்டிட்டு திருக்காம்புலியூர் நோக்கி போறாரு. வடநாட்டு எல்லைய தாண்டி வந்துட்டோம், இனிமே அன்னமார் படை இங்கு வர முடியாது அப்படிங்கிற நம்பிக்கையில மேநாட்டு படை ஓய்வெடுத்துட்டு இருக்கிறப்போ சங்கரோட படை அவர்களை தாக்குது. சங்கரோட தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாத காளிப்படை குப்பாயை விட்டுட்டு பின்வாங்கி போகுது. செல்லாத்தா கவுண்டர் சங்கர் கிட்ட உயிர் பிச்சை கேட்கிறாரு. சங்கரும் மன்னிச்சு விட்டுட்டு குப்பாயை கூப்பிட்டு வடநாடு திரும்புறாரு. அதே நேரத்துல பொன்னரோட படை தலையூர் படையை சூறையாடுது. தலையூர் படை வீரர்கள் பொன்னரோட வீர வாளுக்கு பலியாகி குடல் சரிஞ்சு கீழே விழுறாங்க. கொள்ளையிட்ட பொருட்களை எல்லாம் அங்கேயே விட்டுட்டு தலையூர் படை பின்வாங்குது. மேநாட்டு எல்லை வரைக்கும் பொன்னர் படை அவங்கள விரட்டிட்டு போகுது. கொள்ளை போன பொருட்களை எல்லாம் அவரவர்களுக்கே திருப்பி கொடுத்துட்டு பொன்னர் படை வெற்றியோட வடநாடு திரும்புது. மேநாட்டுல மழையே இல்லாம பஞ்சம் தலை விரிச்சாடுது. தலையூர் காளி வளர்க்குற பன்றிகளுக்கு உணவில்லை. அதுங்கெல்லாம் காளியோட செல்ல பன்றி கொம்பன் தலைமையில உணவு தேடி மேநாட்டிலிருந்து வடநாடு நோக்கி வருது. முதல்ல சோழ நாட்டுக்குள்ள பூந்த பன்றி கூட்டங்கள் அங்க இருக்கிற விவசாய நிலங்களை எல்லாம் அழிக்க ஆரம்பிச்சது. யார் தடுக்க வந்தாலும் அவங்களை எல்லாம் கொன்னு குவிச்சது. யாருனாலையும் பன்றிகளை அடக்க முடியல. மக்கள் எல்லாம் சோழ மன்னன் கிட்ட போய் முறையிடுறாங்க. சோழ மன்னன் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிற அந்த சமயத்துல வடநாட்டுக்கு சோழ மன்னன் கிட்ட இருந்து ஒரு ஓலை வருது. அதுல வடநாடு செலுத்த வேண்டிய கப்பத்தொகை இதுவரைக்கும் சோழ நாட்டுக்கு வந்து சேரல, உடனடியா கப்பத்தை கட்டணும் அப்படின்னு எழுதிருந்துச்சு. சோழ மன்னன் கிட்ட இருந்து வந்த ஓலையை பார்த்ததுக்கு அப்புறம்தான் பொன்னருக்கு கப்பம் கட்டாதது தெரிய வருது. உடனே அவரு வீரமலை சாம்புவனை கூப்பிடுறாரு. கப்பம் கட்டுறதுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் எடுத்து வையே, நான் போய் சோழ மன்னனை பார்த்துட்டு கப்பத்தை கட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு.
ஆனா சங்கர் காதுக்கு இந்த விஷயம் போகாம பார்த்துக்கணும். ஏன்னா கப்பம் கட்டுறதும் அடிமையா இருக்கிறதும் அவனுக்கு பிடிக்காது. இருந்தாலும் நம்ம முன்னோர்களுக்கு சோழ மன்னன் செஞ்ச உதவிக்காக நாம இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அருக்காணி தங்கம் அங்க வரா. விஷயத்தை கேள்விப்பட்ட அருக்காணி தங்கம் பொன்னர்கிட்ட, அண்ணா நீங்க சோழ நாடு போக வேண்டாம், போனா நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அறிவுரை சொல்லற. ஆனா தருமரோட மறுபிறப்பான பொன்னர் நியாயத்துக்கு கட்டுப்பட்டு சோழ மன்னனை பார்க்க முடிவு செஞ்சாரு. பொன்னர் சோழ நாடு நோக்கி வந்துட்டு இருக்கிற அந்த சமயத்துல பன்றி கூட்டத்தை அழிக்கக்கூடிய திறமை பொன்னருக்கும் சங்கருக்கும் மட்டும்தான் இருக்கு, அதனால அவங்க உதவியை கேட்கணும் அப்படின்னு சோழ மன்னன் கிட்ட அவனோட மந்திரிங்க சொல்லுறாங்க. சோழ நாட்டுக்கு வந்த பொன்னர் சோழ மன்னனை பார்த்து, நீங்க எங்க முன்னோருக்கு நிலத்தை தானமா தந்ததும் அதுக்கு நாங்க கப்பம் கட்டிட்டு இருந்ததும் உங்களோட ஓலை வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. கப்பத்தொகை எவ்வளோன்னு சொல்லிட்டீங்கன்னா அதை கட்டுறதுக்கு வளநாடு தயாரா இருக்கு அப்படின்னு சொல்லுறாரு. தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் தப்பு தப்பு தான், அதுக்கான தண்டனையை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சோழ மன்னன் சொல்லறான். உடனே பொன்னர், தெரியாம நடந்த தவறுக்கு தண்டனை கொடுத்தா அதுக்கான விலைய சோழ நாடு கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு எச்சரிக்கிறாரு. பொன்னரோட இந்த வார்த்தை சோழ மன்னனோட சுயமரியாதைய கொஞ்சம் ஆட்டி பார்த்துருச்சு. அளவுல சின்ன நாடான வளநாடு சோழ நாட்டை எச்சரிக்கிறதா, அப்படி என்னதான் பண்ண முடியும்னு பார்த்துடுறேன் அப்படின்னு சோழ மன்னன் பொன்னரை சிறை வைக்கிறான். பொன்னர் சிறை வைக்கப்பட்ட விஷயம் வளநாட்டை அடைஞ்சது. சங்கருக்கு கோபம் கொப்பளிச்சுது. நாம என்ன சோழனுக்கு அடிமையா, எதுக்கு கப்பம் கட்டணும், அண்ணனை வேற சிறை வச்சிருக்காங்க, இதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு முழங்குறாரு. வீரமலை சாம்புவன் படைமுரச முழங்குறான். மக்கள் எல்லாம் போர்க்கோலத்துல அரண்மனைக்கு முன்னாடி திரளறாங்க. வீரமலை சாம்புவன் தலைமையிலான படைய சங்கர் வழி நடத்திட்டு வராரு. உறையூரை நோக்கி வளநாட்டு படை வர விஷயம் சோழ மன்னனுக்கு தெரிய வந்தது. வர்ற படையோட வேகத்துக்கு சோழ படைகள் பெரிய இழப்பை சந்திக்க வேண்டி இருக்குங்கிற தகவலும் கூடவே வந்தது. தன்னோட தவறை உணர்ந்த சோழ மன்னன் சமாதானமா போக முடிவெடுத்தான். பொன்னரை சிறையிலிருந்து விடுவிச்ச சோழ மன்னன், உங்களை சோழ நாட்டோட எல்லை காவல் அரசா அங்கீகரிக்கத்தான் வர சொன்னேன், ஆனா நடுவுல சின்ன தவறு நடந்துச்சு, அதுக்காக போரெல்லாம் வேண்டாம், சமாதானமா போயிடலாம் அப்படின்னு சொன்னாரு. பொன்னர் இங்க சமாதானத்துக்கு உடன்படுறாரு. சங்கரும் சமாதானத்துக்கு உடன்படுறாரு. வளநாடு இனி தனி அரசா இருக்கும், சோழ நாட்டுக்கு கப்பம் கட்ட தேவையில்லை, வளநாடு சோழ நாட்டோட நட்பு நாடு அப்படின்னு சொல்லி உறுதிப்பட்டியத்தை வழங்குறான் சோழ மன்னன். பிரதி உபகாரமா சோழ நாட்டுல விவசாய நிலங்களை அழிச்சிட்டு இருக்கிற பன்றி கூட்டங்களை அழிக்கிறதுக்கு உதவணும்னு சோழ மன்னன் கோரிக்கை வச்சான். அதுக்கு பொன்னரு சங்கரும் ஒத்துக்கிறாங்க. பன்றி கூட்டங்கள் சோழ நாட்டு எல்லையில விவசாயத்தை அழிச்சிட்டு அடுத்து வளநாட்டுக்குள்ள வருங்கிறது இவங்களோட யூகமா இருந்துச்சு. வளநாட்டோட எல்லையிலேயே வச்சு அதுங்களை அழிக்கணும்னு முடிவு பண்றாங்க. பன்றி கூட்டத்தோட தலைமை பன்றி கொம்பன் ரொம்ப பெருசு, ஆக்ரோஷமானதும் கூட. அது தன்னோட பன்றி கூட்டத்தோட வெள்ளாங்குளத்துக்குள்ள நுழையுது. பன்றிகளை எல்லாம் நாய்களை வச்சு வேட்டையாடலான்னு பொன்னரு சங்கரும் முடிவு பண்ணுறாங்க. பன்றிகளை வேட்டையாடுறதுக்காக வளநாட்டில் இருக்கிற எல்லா நாய்களும் ஒன்று தரலுது. பண்ணைக்கு ஒரு ஆளும் பட்டிக்கு ஒரு நாயுமா அணி திரண்டு நிற்கிறாங்க. நாய் படைகள் அண்ணன்மாரோட வளர்ப்பு நாய் பொன்னாச்சி தலைமையில பன்றி கூட்டங்களை எதிர்கொள்ளுது. பன்றிகளோட உருமல் வெள்ளாங்குளத்துல நாய்களை மிரண்டு ஓட வைக்குது. தலைமை பன்றி கொம்பன் எதிர்பட்ட நாய்களை எல்லாம் கொம்புல குத்தி கொடல உருவுது. நாய்ப்படைகள் பின்வாங்குது. பன்றிகளை கட்டுப்படுத்த முடியாத நிலையில
பொன்னரும் சங்கரும் நேரடியா களத்துக்கு வந்து பன்றிகளை வேட்டையாடுறாங்க. அவங்க குதிரைகளோட காலுக்கு நடுவுல மாட்டி பன்றிகள் இறக்குது. நாய்களும் உத்வேகத்தோட பன்றிகள் கூட சண்டை போடுது. பன்றிகளோட அழிவு ஆரம்பமாகுது. தலைவி பன்றி கொம்பன் தப்பியோட முயற்சி பண்ணுது. அப்ப அண்ணமாரோட வளர்ப்பு நாய் பொன்னாச்சி கொம்பனோட காதை பிடிச்சி இழுத்து தரையில சாய்க்குது. அந்த நேரத்துல சங்கர் வேலை எடுத்து பன்றியோட நெஞ்சில குறி வச்சு வீசுறாரு. அடிபட்ட பன்றி தரையில விழுந்து இறக்குது. தன்னோட வளர்ப்பு பன்றி இறந்த செய்தி கேட்டு காளிமன்னன் ரொம்ப கோவப்படுறான். முதல்ல சேவல்களை கொன்னாங்க, அப்புறம் வேங்கையை கொண்டு கிளியை பிடிச்சிட்டு போனாங்க, இப்ப கொம்பனையும் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி புலம்புறா. வளநாட்டு மேல படையெடுக்கிறத பத்தி காளிமன்னன் செல்லாத்தா கவுண்டர் கிட்ட ஆலோசனை பண்ணறா. இந்த நேரத்துல அருக்காணிக்கு தாமரையோட சபதம் ஞாபகத்துக்கு வருது. மணியங்குறிச்சியில் இருக்கிற முத்தாயி பவளாயிய பொன்னர் சங்கருக்கு கல்யாணம் பண்ணணும்னு அருக்காணி விரும்புறா. பொன்னர் சங்கரும் தன் தாயோட சபதத்தை நிறைவேற்றுறதுக்காக பெண் பார்க்க மணியங்குறிச்சி போறாங்க. பொன்னர் சங்கரோட பெருமைகளை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறனால சின்னமலை கொழுந்துக்கு பெண் தரதுல மகிழ்ச்சி தான். பொன்னருக்கு முத்தாயியையும் சங்கருக்கு பவளாயியையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு நிச்சயம் பண்ணினாங்க. கல்யாண செய்தி கேட்டு வடநாட்டு மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. திருமணம் முடிஞ்சு அண்ணமார் முத்தாயி பவளாயி கூட வடநாடு வராங்க. அண்ணமாருக்கு துணையா அத்தை பிள்ளைகள் மூவரும் கூடவே வராங்க. பாண்டவர்கள் ஒன்று சேர்ற தருணம் இது. பெண்களை தொட்டா தங்களோட பலம் குறையுன்னு பொன்னர் சங்கரும் தங்களோட மனைவிய வீட்டு சிறையில வைக்கிறாங்க. பொன்னர் சங்கரோட புகழ் வடநாட்டுல மட்டும் இல்லாம மேநாட்டுக்கும் பரவுது. இத செல்லாத்தா கவுண்டர்னால பொறுக்க முடியல. இனியும் பொறுமை காத்தா மேநாட்டுக்கு ஆபத்துன்னு காளிமன்னனை உசுப்பேத்தி விடுறாரு. மேநாட்டு படைகளை கொண்டு மட்டும் வடநாட்டை போர்ல ஜெயிக்க முடியாதுன்னு தலையூர் காளி தனக்கு கீழே இருக்கிற 18 நாட்டோட படைகளையும் ஒன்று திரட்டுறாரு. சோழ நாட்டு படைகளையே பயப்படாம எதிர்கொண்ட வடநாட்டு படையோட பலத்தை பார்த்து 18 நாட்டு படைகளும் கொஞ்சம் பயப்படவே செஞ்சது. பொன்னரும் சங்கரும் ஒன்னா போர்ல ஈடுபட்டாங்கன்னா வடநாட்டை ஜெயிக்கிறது கஷ்டம். ஏதாவது சூழ்ச்சி செஞ்சு அவங்கள பிரிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஆசாரி செம்பங்குலன் பொன்னரையும் சங்கரையும் பிரிக்கிற சூழ்ச்சிக்கு உதவுறதா காளிமன்னன் கிட்ட சொல்லறான். காளிமன்னனும் பொன்னர் சங்கரை கொல்லுறதுக்கு உதவுனா நாட்டுல பாதி தரேன்னு வாக்குறுதி கொடுக்கறான். பங்காளிங்களும் காளிமன்னனும் சந்தோஷமா அவனை வழி அனுப்பி வைக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த செம்பங்குலன் மாவிலங்க மரத்துல ஒரு வல்லம் செஞ்சு அதுக்கு பொன்முலாம் பூசறான். பார்க்கறதுக்கு தங்க வல்ல மாதிரியே தெரியுது. செம்பங்குலனோட சூழ்ச்சி அவனோட அம்மாவுக்கு புரியுது. தர்ம சிந்தனையோட ஆட்சி நடத்திட்டு இருக்கிற பொன்னர் சங்கருக்கு எதிராக சூழ்ச்சி பண்ண வேண்டாம் அப்படின்னு செம்பங்குலனோட அம்மா அவனை தடுக்கிறா. ஆனா செம்பங்குலனோட ஆசை அவன் கண்ணை மறைக்குது. வள்ளத்தை எடுத்துட்டு சந்தோஷமா வடநாடு நோக்கி போறான். செம்பங்குலன் வடநாட்டு கோட்டையை அடையிற நேரம் சாயந்தரம் ஆயிடுச்சு. புதுசா ஒரு ஆளு அரண்மனை பக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு பொன்னர் அவனை கூட்டிட்டு வர சொல்லி காவலாளிங்க கிட்ட சொல்லறாரு. காவலாளிங்களும் செம்பங்குலனை பொன்னர் முன்னாடி கூட்டிட்டு வந்து நிறுத்துறாங்க. பொன்னர் செம்பங்குலனை பார்த்து, நீ யாரு, எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு விசாரிக்கிறாரு. செம்பங்குலன் பொன்னரை பார்த்து, ஐயா, இந்த தங்க வல்லத்தை சோழ மன்னனுக்கு எடுத்துட்டு போறேன். ராத்திரி நேரம் ஆயிட்டதுனால பாதுகாப்பா எடுத்துட்டு போக முடியாது. இன்னைக்கு ராத்திரி மட்டும் இங்கேயே தங்கிட்டு காலையில சோழ நாட்டுக்கு போறேன். அதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு வேண்டறா. இதையெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த அருக்காணி பொன்னர்கிட்ட வந்து, நமக்கும் மேநாட்டுக்கும் பெரிய அளவுல பகை வளர்ந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல புது மனுஷனை அரண்மனையில் அனுமதிக்கிறது சரியா இருக்காது அப்படின்னு சொல்லறா. ஆனா இரக்க குணமுள்ள பொன்னர்
அருக்காணியோட வார்த்தைய பொருட்படுத்தல. வள்ளத்தை பத்திரமா உள்ள வச்சுட்டு நீ இங்கேயே இரவு சாப்பிட்டு தங்கி காலையில போலான்னு பொன்னர் சொல்லுறாரு. செம்பங்குளனும் பொன் வள்ளத்தை அரண்மனைக்குள்ள வச்சுட்டு வாசல்லையே தங்குறான். காலையில் எந்திரிச்சு பொன்னர்கிட்ட, மன்னா என்னோட வள்ளத்தை கொடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லறா செம்பங்குளன். பொன்னரும் காவலாளிங்க கிட்ட வள்ளத்தை எடுத்துட்டு வந்து செம்பங்குளன் கிட்ட கொடுக்க சொல்லறாரு. வள்ளத்தை வாங்கி பார்த்த செம்பங்குளன் பதறுனா, இது என்னோட வல்லம் இல்ல, இது தங்க முலாம் பூசின மரவல்லம், என்னோடது தங்க வல்லம். இங்க பாதுகாப்பா இருக்குன்னு வந்தா இங்கேயே என்னோட வல்லம் திருடப்பட்டு இருக்குது அப்படின்னு குற்றம் சுமத்தினான். பொன்னர் செம்மங்குளன் கிட்ட, நீ திட்டம் போட்டு பொன் வெள்ளத்தை வச்ச மாதிரி மர வெள்ளத்தை வச்சுட்டு பாசாங்கு பண்ணற, யார் சொல்லி கொடுத்த திட்டம் இது அப்படின்னு கோவப்படுறாரு. செம்பங்குளன் அழுதுட்டே, எல்லாரும் உங்களை சத்தியத்தையும் தர்மத்தையும் மதிக்கிறவர்னு சொல்லறாங்க, அது உண்மைனா நீங்க வெள்ளாங்குள ஏரியில முழுகி உள்குமலி புகுந்து வெளிக்குமலி வந்து பிள்ளையார் கோயில்ல சத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லறா. பொன்னரும் இன்னையிலிருந்து 4வது நாள் நான் சத்தியம் செய்யறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அந்த சமயத்துல அருக்காணி தங்கம் ஓடோடி வர்றா. அண்ணா மதிமோசம் போயிட்டீங்களே, இவன் வஞ்சகனா தெரியறா, நாம சூதுல மாட்டிட்டோம் அண்ணா அப்படின்னு கோபப்படுறா. பொன்னரோ, நான் வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான், வரது வரட்டும் பார்த்துக்கலாம், நான் வெள்ளாங்குளம் போயிட்டு வர வரைக்கும் சங்கருக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லறாரு. அருக்காணி தங்கத்தோட பயம் இன்னும் அதிகமாகுது. ஏன்னா வெள்ளாங்குளம் ஏரியில வெங்கல மதகோட உட்குமிழிங்கிறது படு பாதாளத்துக்கு ஆளை சுத்தி இழுக்கும். கூடவே ஏரியில நிறைய முதலைகளும் இருக்குது. செம்பங்குளன் 4 நாள் கழிச்சு திங்கக்கிழமை சத்தியத்துக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். நேரா போய் தலையூர் காளிய பார்த்தான். நடந்தது எல்லாம் ஒண்ணு விடாம செம்பங்குளன் தலையூர் காளி கிட்ட சொல்லறா. பொன்னர் சத்தியம் செய்யறதுக்காக வெள்ளாங்குளம் வர அன்னைக்கு நீங்க வடநாட்டு மேல படையெடுத்தா சரியா இருக்கும். ஏன்னா அன்னைக்கு நாட்டுல குழப்பமான சூழ்நிலை இருக்கும். அதோட பொன்னரு சங்கரும் தனித்தனியா இருப்பாங்க, படைகளும் பிரிஞ்சிருக்கும். அதுதான் நமக்கு சரியான சமயம். 18 நாட்டு படைகளையும் திரட்டி ஒரு படைய வடநாட்டுக்கும் மற்றொரு படைய வெள்ளாங்குளத்துக்கு அனுப்புனா சுலபமா பொன்னசங்கரை கொன்னுட்டு வடநாட்டை கைப்பற்றிக்கலாம் அப்படின்னு செம்பங்குளன் சொல்லலாம். தன்னை சுத்தி சூழ்ச்சி வலை பின்னப்பட்டிருக்கிறத பொன்னர் புரிஞ்சுட்டாரு. சூழ்ச்சியை எப்படி முறியடிக்கலான்னு அருக்காணி தங்கத்து கூட ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறாரு. இது எதுவுமே தெரியாம சங்கர் தன்னோட வழக்கமான வேலையில ஈடுபட்டு இருக்கிறார். பொன்னர் சத்தியம் செய்யற அன்னைக்கு வடநாட்டு படையோட ஒரு பிரிவு வீரமலை சாம்புவன் தலைமையில எல்லையில பாதுகாப்பா நிக்கணும்னு, மற்றொரு படை அத்தை பிள்ளைகள் தலைமையில கோட்டையை பாதுகாக்கிறதுன்னு முடிவாச்சு. பொன்னர் ஒரு சிறு படையோட வெள்ளாங்குளம் போறதுன்னு முடிவு பண்ணுறாங்க. பொன்னர் மைத்துனர்களை கூப்பிட்டு கோட்டையோட பாதுகாப்பு பொறுப்பை கொடுக்கிறாரு. தான் வெள்ளாங்குளத்திலிருந்து திரும்புற வரைக்கும் சங்கர் எந்த போர்லயும் ஈடுபடாம பார்த்துக்க வேண்டிய பொறுப்பையும் அவங்களுக்கு கொடுக்கிறாரு. ஏன்னா பின்விளைவுகளை பத்தி யோசிக்காம சங்கர் எடுக்கிற முடிவுனால இன்னொரு சூழ்ச்சியில மாற்றுறத பொன்னரும் அருக்காணியும் விரும்பல. வீரமலை காட்டு எல்லையோட பாதுகாப்பு பொறுப்பை சாம்புவனுக்கு கொடுக்கிறாரு பொன்னர். ஏதாவது ஆபத்துனா முரசடிக்க சொல்லுறாரு. முரசு சத்தம் கேட்ட உடனே தான் வீரமலைக்கு வரதா சொல்லி சாம்புவனை அனுப்புறாரு. வடநாட்டுல ஆலோசனை நடந்துட்டு இருக்கிற அதே நேரத்துல தலையூர் காளி செல்லாத்தா கவுண்டர் கூடவும் 18 நாட்டு தலைவர்கள் கூடவும் ஆலோசனை நடத்திட்டு இருக்கிறான். பொன்னர் சத்தியம் செய்யற அன்னைக்கு தலையூரோட ஒரு படைப்பிரிவு வெள்ளாங்குளத்துல பொன்னரை எதிர்க்கிறதுனும், இன்னொரு படை வடநாட்டு கோட்டையில இருக்கிற சங்கரோட போரிடுறதுன்னு முடிவு பண்ணுறாங்க. பொன்னரும் சங்கரும் தனித்தனியா போர் பண்ணுனா
அவங்கள ஜெயிச்சிட முடியுங்கிறது இவங்களோட திட்டமா இருந்துச்சு. வளநாட்டு கோட்டையை தாக்குற படைக்கு காளியும், வெள்ளாங்குளம் போற படைக்கு செல்லாத்தா கவுண்டரும் தலைமை ஏற்க முடிவு பண்ணினாங்க. அளவுல சின்ன ஆனா மன உறுதி மிக்க வளநாட்டு படை 3 பிரிவா பிரிஞ்சு நிக்குது. அளவுல பெரிய தலையூர் படை 2 பிரிவா பிரியுது. 4வது நாள் திட்டப்படி செம்பங்குளன் வளநாடு வரா. பொன்னரை கூட்டிட்டு வெள்ளாங்குளம் கிளம்புறா. சங்கர் வெள்ளாங்குளம் வராததுனால அவங்க திட்டப்படி எல்லாம் நடக்குதுன்னு செம்பங்குளன் உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறான். தலையூர் படை வந்தா சங்கரை எப்படி போருக்கு அனுப்பாம தவிர்க்கிறதுன்னு அத்தை பிள்ளைகள் யோசிக்கிறாங்க. சங்கரை வம்பு கிழித்து சொக்கட்டா நாடுறாங்க. சொக்கட்டா நாட்டத்துல சங்கர் தோத்துடுறாரு. சங்கர் தோத்ததுனால அத்தை பிள்ளைகள் அவரை சங்கிலியால நாள் முழுக்க பூட்டி வைக்கணும்னு சொல்லுறாங்க. சங்கரும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாரு. அத்தை பிள்ளைகளும் சங்கரை சங்கிலியில கட்டி வச்சுட்டு கோட்டையோட பாதுகாப்பை பலப்படுத்துறாங்க. எல்லாம் திட்டப்படி நடந்தாலும் அருக்காணி மட்டும் ஒருவித பதட்டத்திலேயே இருக்கா. மேனாட்டு படைகள் அவங்க திட்டப்படி வளநாட்டை நோக்கி வருது. ஆனா அவங்க வளநாட்டு எல்லையான வீரமலையில சாம்புவன் படையோட காத்துட்டு இருக்கிறது எதிர்பார்க்கல. அதே நேரத்துல சாம்புவனும் தலையூர் காளியோட 18 நாட்டு படைகளும் ஒன்னா வரும்னு எதிர்பார்க்கல. இருந்தாலும் 2 படைகளும் வீரமலையில மோதுறாங்க. போர் உக்கிரமாவே இருந்துச்சு. சாம்புவனை சமாளிக்கிறதுக்கு தலையூரோட முழு படையும் தேவைப்பட்டுச்சு. அதனால வெள்ளாங்குளத்துக்கு அவங்களால படையை அனுப்ப முடியல. அதே நேரத்துல சின்ன படையை வச்சுட்டு தலையூரோட பெரும் படைய ரொம்ப நேரம் சமாளிக்க முடியாதுன்னு வீரமலை சாம்புவனுக்கு தெரியும். வளநாட்டுல இருக்கிற மீதி படையோட உதவியை கேட்டு வளநாட்டு கோட்டைக்கு தகவல் அனுப்புறா வீரமலை சாம்புவன். அத்தை பிள்ளைகள் 3 பேரும் போர்க்கோளம் போனறாங்க. அவங்க தலைமையில வளநாட்டு கோட்டையில் இருந்த படை வீரமலை நோக்கி புறப்படுது. சரியான நேரத்துல அத்தை பிள்ளைகள் வீரமலையை அடையறாங்க. வளநாட்டு படையை சமாளிக்க முடியாம தலையூர் படை பின்வாங்கி தலையூரை நோக்கி நகருது. தலையூர் காளிக்கும் செல்லாத்தா கவுண்டருக்கும் இன்னொரு தோல்வியை சந்திச்ச அவமானத்துல என்ன பண்ணறதுன்னே தெரியல. சாம்புவனோட படை வீரமலையிலேயே நிக்குது. அத்தை பிள்ளைகளோட வந்த படை வளநாட்டு கோட்டைக்கு திரும்புது. திரும்புற வழியில அத்தை பிள்ளைகள் 3 காட்டில் இருந்த நச்சுக்கிழங்கு தண்ணியை குடிச்சு உயிர் விடுறாங்க. இந்த தகவல் சாம்புவனுக்கு தெரிய வருது. அத்தை பிள்ளைகள் இறந்த தகவலை வளநாட்டு கோட்டைக்கு அனுப்புறா. அருக்காணி தங்கம் அத்தை பிள்ளைகள் இறந்த செய்தி கேட்டு அதிர்ச்சி அடையறா. நிலைமை கைமீறி போகுது. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அருக்காணி தங்கம் சங்கர் கிட்ட சொல்லறா. முழு விஷயத்தையும் கேள்விப்பட்ட சங்கர் கோபத்துல தன்னை கட்டி இந்த சங்கிலிய உடைச்சு எறியறாரு. சங்கரோட குதிரை வீரமலையை நோக்கி போயிட்டு இருக்கிற அதே நேரத்துல தலையூர் படைகள் அத்தை பிள்ளைகள் இருந்ததை கேள்விப்பட்டு மறுபடியும் வளநாட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாம பொன்னர் வெள்ளாங்குளத்துல சத்தியத்துக்கு தயாராயிட்டு இருக்கிறாரு. சங்கர் வீரமலை வந்து சேர்றதுக்கும் மேனாட்டு படைகள் திரும்ப வீரமலை வந்து சேர்றதுக்கும் சரியா இருந்துச்சு. 2வது முறையா வளநாட்டு படைகளும் மேனாட்டு படைகளும் வீரமலையில மோதிச்சு. வளநாட்டு படைக்கு சங்கர் தலைமை ஏற்கிறாரு. சங்கரோட கோபத்துக்கும் வேகத்துக்கும் முன்னால தலையூர் படையினால அதிக நேரம் தாக்கு பிடிக்க முடியல. போர்ல செல்லாத்தா கவுண்டரும் மாந்தியப்பனும் இறக்குறாங்க. தலையூர் படை மீண்டும் பின்வாங்குது. போர்ல சங்கரோட நெத்தியில காயம்பட்டு இருக்குது. அத தனக்கு ஏற்பட்ட இழிவா சங்கர் நினைச்சு கவலைப்படுறாரு. போர்க்களத்துல காயம்பட்டனா மறவர்குடி பெருமைக்கு ஒரு மாசா வந்துட்டேன். அதனால வீர மரணத்தை நானே ஏத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு வீரமலை சாம்புவன் கிட்ட புலம்புறாரு. சாம்புவன் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் சங்கர் தன்னோட முடிவுல உறுதியா இருக்காரு. தன்னோட போர் வாளை உயர்த்தி பிடிச்சு வானத்தை நோக்கி சுழற்றி எறிய மேல போன வாள் நேரா சங்கரோட மார்ல பாஞ்சு இறங்குது. சங்கர் பிணமா சாயறாரு.
இத பார்த்த வீரமலை சாம்புவன் கதறி அழுகிறான். வெள்ளாங்குளத்திலிருந்து பொன்னர் வந்து சங்கர் எங்கேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லறதுன்னு தெரியலையே அப்படின்னு அழுது புலம்புறான். கெட்ட செய்திய பொன்னர் உணர்த்துறதுக்காக வீரமலை சாம்புவன் தன்னோட முரசை ஒலிக்கிறான். அவன் ஒலிக்கிற முரசு சத்தம் வெள்ளாங்குளம் வரைக்கும் கேக்குது. வீரமலை சாம்புவனுக்கு சங்கர் மேல எப்பவுமே பாசம் அதிகமாவே இருக்கும். சங்கரோட இறப்ப அவனால தாங்கிக்கவே முடியல. சங்கர் இல்லாத உலகத்துல வாழ விருப்பம் இல்லாம வீரமலை சாம்புவனும் இறக்க முடிவு பண்றான். தன்னோட வாழை நிலத்துல ஊனி 60 அடி உயரமா குதிச்சு வாள் மேல விழுந்து உயிரை விடுறான். அரசனையும் படை தளபதியையும் இழந்த வளநாட்டு வீரர்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. பொன்னர் வர வரைக்கும் எல்லையை காவல் காக்கிறதுன்னு முடிவு பண்ணுறாங்க. இப்படி சோகமான நிகழ்வுகள் வீரமலையில நடந்துட்டு இருக்கிற அந்த நேரத்துல வெள்ளாங்குளத்துல பொன்னர் சத்தியத்துக்கு தயாராயிட்டு இருக்கிறாரு. பொன்னர் தன்னோட வாளை இடுப்புல கட்டிட்டு அங்க இருக்கிற பிள்ளையார வேண்டிட்டு உள்குமிழியில குதிக்கிறாரு. வெளிக்குமிழிய நோக்கி நீந்திட்டு வராரு. செம்பங்குளன் சுத்தி முத்தி பார்த்தான். மேநாட்டு படம் வர்றதுக்கான அறிகுறி கொஞ்சம் கூட இல்ல. தானே பொன்னரை கொல்லறதுன்னு முடிவு பண்ணினான். அங்க இருந்த பிள்ளையார் சிலையை தூக்கிட்டு தயாரா நிக்கிறான். பொன்னர் வெளியே வரும்போது அவரோட தலையில பிள்ளையார் சிலையை போட்டு கொல்லணுங்கிறது தான் அவனோட திட்டம். பொன்னர் வெளிக்குமிழி கிட்ட வரும்போது வீரமலை சாம்புவனோட முரசு சத்தம் கேக்குது. ஏதோ பிரச்சனை அப்படின்னு யோசிச்சுட்டே வரும்போது செம்பங்குளன் பிள்ளையார தூக்கிட்டு நிக்கிற நிழல் தண்ணியில தெரியுது. பொன்னர் அதை கவனிச்சு முதல்லயே சுதாரிச்சுட்டாரு. தண்ணியில இருந்து வெளியே வரும்போது மின்னல் வேகத்துல பிள்ளையார தட்டி விட்டு செம்பங்குளனோட தலையையும் வெட்டறாரு பொன்னர். பொன்னரோட படை வீரமலை நோக்கி போகுது. வீரமலையில சங்கர் மற்றும் சாம்புவனோட உயிரற்ற உடலை பார்த்து பொறுமறாரு பொன்னர். பொங்கி எழறாரு. பின்வாங்கி போன மேநாட்டு படைய துரத்திட்டு போறாரு. அணியப்பூர்ல ஆட்டு மந்திக்குள்ள பூந்த வேங்க மாதிரி தலையூர் படைய வெட்டி கருவறுக்கிறாரு. தம்பி பலிக்கு காரணமான 18 நாட்டு படையையும் வேரோடு அழிக்கிறாரு. தம்பி இறந்த படுகளத்துக்கு திரும்ப வராரு. சங்கரும் வீரமலை சாம்புவனும் இறந்து போன துக்கம் தாழாம பொன்னர் கதறி கதறி அழுகிறாரு. தம்பி, ஒன்னாவே பிறந்தோம், ஒன்னாவே வாழ்ந்தோம். நீ இல்லாம நான் மட்டும் இனி பொன்னிவள நாடு போக முடியுமா? இல்ல அரியணதா ஏற முடியுமா? அருக்காணிக்கு என்னால பதிலுதான் சொல்ல முடியுமா? நீ இல்லாத இந்த உலகத்துல இனி எனக்கு என்ன வேலை? இனிமே நான் வாழ்ந்துதான் என்ன பயன்? உன் கூடவே நானும் வந்துடுறேன் அப்படின்னு கதறாரு பொன்னர். எல்லாரும் இறந்த பிறகு தான் மட்டும் உயிர் வாழறது தேவையில்லைன்னு பொன்னர் முடிவு பண்ணுறாரு. தம்பி சங்கருக்கு பக்கத்துல சங்கர் மாதிரியே தன்னோட முடிவை தேடிக்கிறாரு. பஞ்ச பாண்டவர்கள் 16 வயதில் பூலோகத்தை விட்டு பரலோகம் போய் சேர்றாங்க. பொன்னர், சங்கர், அத்தை பிள்ளைகள் மற்றும் வீரமலை சாம்புவன் இவங்கெல்லாம் இறந்த செய்தி தாமதமாத்தா வளநாட்டு கோட்டையில் இருக்கிற அருக்காணி தங்கத்துக்கு கிடைக்குது. அருக்காணி கதறி அழறா. அண்ணிகள் அருக்காணிக்கு தைரியம் சொல்லறாங்க. போர்ல உங்க அண்ணமார யாருனாலையும் வீழ்த்த முடியாது. காலதாமதம் ஆகுதுங்கிறதுனால ஒன்னும் பயப்பட தேவையில்லை. அவங்க வெற்றி செய்தியோட உன்னை வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுறாங்க. அருக்காணியோ அண்ணமார் இறந்த தகவல் உறுதியானதுன்னு சொல்லறா. அண்ணிமார்கள் அதை மறுக்கிறாங்க. பொன்னர் சங்கர் இருந்த படுகளை நோக்கி போகிறதுக்கு முடிவு பண்ணி அண்ணிமார்களை துணைக்கு அழைக்கிறா. ஆனா அண்ணிமார்களோ நீ சொல்ற மாதிரி அவங்க இறந்திருந்தா நாங்க படுகளை வந்து பயன் இல்லை அப்படின்னு சொல்லி கூட வர மறுக்கிறாங்க. எதிரிகள் கையில அண்ணியால் சிக்கி கஷ்டப்படுறதை விட அவங்க இறக்குறதே மேல்னு அருக்காணி முடிவு பண்ணறா. அரண்மனை வாசலை சாத்தி கதவை பூட்டறா. அக்கினி எடுத்து அரண்மனைக்கு தீ வைக்கிறா. பத்தி எரியுது வளநாட்டு அரண்மனை. அண்ணன்மார் முகத்தை கடைசியா ஒரு தடவையாவது பாத்துறணும்
அப்படிங்கிற முடிவோட அருக்காணி தனி ஆளா வீரமலை நோக்கி புறப்படுறா. வீரமலை காட்டுல இருக்கிற முள், சிங்கம், புலி, யானை இந்த எதை பத்தியும் கவலைப்படாம அண்ணன்மார இறுதியா ஒரு தடவை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட அருக்காணி அழுதுட்டு வீரமலை எல்லையில கால வைக்கிறா. வீரமலை உச்சியில தவம் பண்ணிட்டு இருந்த பெரிய காண்டிக்கு அருக்காணியோட அழுக்குரல் கேக்குது. இதுநாள் வரைக்கும் மனித சத்தமே கேட்காத தனக்கு இப்ப அழுக்குரல் கேட்கறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பெரிய காண்டி யோசிக்கிறாங்க. பெரிய காண்டி முதல்ல ஒரு குரங்கு அனுப்பி அழுதுட்டு வர்றது யாருன்னு பார்த்துட்டு வர சொல்றாங்க. மந்தியும் போய் பார்க்குது. அருக்காணிய பார்த்த உடனே மந்திக்கு புரிஞ்சிடுச்சு, பெரிய காண்டியோட தவத்தை முடிவுக்கு கொண்டு வர போற பெண் இவதான்னு. அதனால அருக்காணியோட பாதுகாப்புக்காக கூடவே வருது. என்னன்னு பார்க்க போற மந்திய காணுமேன்னு பெரிய காண்டி வரிசையா வேங்க, பாம்பு, யானை இப்படி பல மிருகங்களை அனுப்புறாங்க. எல்லாமே அருக்காணியை பார்த்துட்டு அருக்காணி கூடவே பாதுகாப்புக்காக வருது. போன விலங்குகள் எல்லாம் திரும்பி வர காணுமே, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பெரிய காண்டி யோசிக்கிறாங்க. பெரிய காண்டி இப்ப மகாமுனிய கூப்பிட்டு அழுக சத்தத்துக்கு யாரு காரணம்னு பார்த்துட்டு வர சொல்றாங்க. மகாமுனியும் வர்றது யாரு, எதுக்காக வராங்கன்னு தெரிஞ்சுட்டு அவரும் அருக்காணி கூடவே துணைக்கு வராரு. இதே மாதிரிதான் சப்த கன்னிகளும் பண்ணறாங்க. போன யாரையுமே காணுமேன்னு யோசிச்சுட்டு இருந்த பெரிய காண்டிக்கு அழுக சத்தம் பக்கத்துல கேக்குது. அருக்காணி அழுதுட்டே வரதையும் கூடவே பாம்பு, மந்தி, யானை, மகாமுனி, சப்த கன்னிகள் வரதையும் பாக்குறாங்க. பெரிய காண்டி அருக்காணிய பார்த்து, யாருமா நீ, எதுக்காக அழுதுட்டு வரேன்னு கேக்குறாங்க. அருக்காணி தன்னோட கதைய பெரிய காண்டி கிட்ட அழுதுட்டே சொல்லி முடிக்கிறா. அப்படி முடிக்கும்போது அவளோட கண்கள்ல இருந்து வந்த அந்த கண்ணீர் பெரிய காண்டியோட காலை நனைக்குது. அந்த சமயத்துல பெரிய காண்டியோட ஈருருவம் ஓருருவமா மாறுது. பெரிய காண்டி சப்த கன்னிகளை பார்த்து படுகொலை இடம் தெரியுமான்னு கேட்கறாங்க. அதுக்கு சப்த கன்னிகள் வீரமலையோட ஒரு பகுதியில ரத்த ஆறு ஓடிட்டு இருந்துச்சு, அங்க 3 பேர் வாழை உடல்ல சொருகின மாதிரி இறந்து கிடந்தாங்கன்னு சொல்றாங்க. அவங்க அடையாளமும் அருக்காணி தங்க சொன்ன அடையாளமும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்றாங்க. சப்த கன்னிகள் வழிகாட்ட அருக்காணியும் பெரிய காண்டியும் படுகலை நோக்கி போறாங்க. படுகளத்துல எங்க பார்த்தாலும் ரத்த வெள்ளமாவும் பிண குவியலாவும் இருந்துச்சு. அருக்காணி பொன்னர் சங்கர் இறந்த இடத்துக்கு வரா. அவங்க பக்கத்திலேயே வீரமலை சாம்புவனும் இறந்து கிடக்கிறா. அவங்கள பார்த்து அருக்காணி கதறி அலறா. அருக்காணி அன்னமார உயிர்ப்பிச்சு தரும்படி பெரிய காண்டிய வேண்டறா. பெரிய காண்டியும் உயிர்ப்பிக்கிறதுக்கு ஹோமம் வளர்க்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு தேவையான பொருள்களை கொண்டு வரதுக்காக அருக்காணியையும் துணைக்கு மந்திகளையும் அனுப்புறாங்க. சப்த கன்னிகளை பொன்னூசி, பொன் சரடு வாங்கிட்டு வர சொல்லி தெய்வலோகம் அனுப்புறாங்க. அருக்காணி யாகத்துக்கு தேவையான பொருட்களை கூவண்ணாம்பள்ளத்திலிருந்து கொண்டு வரா. சப்த கன்னிகளும் தேவலோகத்திலிருந்து பொன்னூசி, பொன் சரடு கொண்டு வராங்க. பெரிய காண்டி அருளோட அருக்காணி ஹோமம் வளர்த்துறா. ஹோமத்தோட முடிவுல அருக்காணி பொன்னூசி, பொன் சரடு எடுத்து காயங்களை எல்லாம் தைக்கிறா. அதுக்கப்புறம் கூவண்ணாம்பள்ளத்திலிருந்து கொண்டு வந்த தீர்த்த நீரை இறந்தவங்க மேல தெளிக்கிறா. பொன்னர், சங்கர், வீரமலை சாம்புவன், அத்தை பிள்ளைகள் எல்லாம் உயிர்ப்பிச்சு எழறாங்க. உயிர் தெளிந்த பொன்னரும் சங்கரும் மாண்டவர் மீண்டால் இந்த உலகம் தாங்காதுன்னு மீண்டும் சிவலோகம் போக முடிவு பண்ணுறாங்க. அதுபடியே எல்லாரும் மறுபடியும் இறந்துடுறாங்க. அருக்காணி இறந்த எல்லாருக்கும் இறுதி சடங்கு செஞ்சு அவங்கள நல்லடக்கம் பண்ணறா. பெரிய காண்டியோட விருப்பப்படி வீரமலையில அண்ணம்மாருக்கு கோயில் எழுப்புறா. பெரிய காண்டி அம்மனையும் பிரதிஷ்டை செஞ்சு முதல் பூஜைக்கும் வழிவகுக்கிறா. வாது கருப்பண்ணனுக்கும் வீரமகாமுனிக்கும் சிலை வைக்கிறா. அண்ணன்மாரை பின்பற்ற நினைச்சு வழிபடுறவங்களுக்கு அருக்காணி சரியான முறையை வகுத்து கொடுக்கறா.
அண்ணன்மாருக்கு பூஜை செய்யற பொறுப்பை படையில சேனாதிபதியா இருந்து போர்ல உதவுன முத்திரியர் சமூகத்துக்கு கொடுக்கறா அருக்காணி. பெரியகாண்டி உத்தரவுப்படி அருக்காணி பெரியகாண்டியுடன் தெய்வமாகிறாள். அண்ணன்மார் புகழ் வாழ்க.